பக்கம் ஏரியா பொட்டு கெட்டு வாரியா குத்தாட்டம் என்னோட ஆடவடியா கொண்டம் பக்கம் ஏரியா பொட்டு கெட்டு வாரியா குத்தாட்டம் என்னோட ஆடவடியா நீ நாட்டுப்புற ஆளுடா ஆட்டம் போட்டு பாருடா என்னாட்டம் ஆட யாருடா அடியே அடியே நீ யாருக்கிட்ட மோதி புட்ட கேட்டு பாருடி படவா நான் சூப்பர் ஸ்டார் ஜோடிதான் கூடாடடா ஆத்தாடியாத்தா எனக்கு கொள்ளாம சிவகாசி தானே கொழுத்து மத்தாம
காதல் பண்ண போறியா கத்து தரேன் பாரியா காதல் என்னும் செடி வளர கண்கள் தானே யூரியா சாயம் பூசும் உதடு ரெண்டும் சவுக்கார் பேட்ட வீடா இந்த கொண்டி தோப்பு தோட்டக்காரி கொப்பளிக்கும் சோடா நாட்டு கட்ட நல்ல கட்ட முகு மட்டும் முந்திரி கொட்ட பானா கத்தாடி நாகானா குத்தாடி அப்பானா கத்தாடி நாகானா குத்தாடி காதல் பண்ண போறியா கத்து தரேன் பாரியா காதல் என்னும் செடி வளர கண்கள் தானே யூரியா சத்தீஸ்கட பொம்மை போல ஒண்ணு ஒண்ணு பார்த்தேன்டா ஆண்டவனே ஓடி வந்து அட்ரஸ் என்ன கேட்டான்டா காதலிச்ச ரொம்ப பேரு கவிஞனா நாங்க காதலிக்க மறந்தவங்க கணவன் மட்டும் ஆனாங்க 10 முழம் பூவை சுத்தி பச்சை கிளி ஆடுதே பக்கத்துல மாமா வந்தா 10 மீட்டர் ஓடுதே கத்துகள் வாய்ந்தா கூட காதல் அலை ஓய்வதில்லை பானா காத்தாடி நாகானா குத்தாடி பானா காத்தாடி நாகானா குத்தாடி பொண்ண டாவடிச்சா பேசி பேசி முடிப்பாங்க அடுத்த பொண்ண சைட் அடிச்சா அல வச்சு அடிப்பாங்க காணாமல காதல் செஞ்ச காதல் கோட்டை பாருடா கண்ணதெறி தோன்றும் காதல் கதைகள் இங்கே 100டா குழந்தைக்கு காதல் வந்தா கூட்டாஞ்சோறு ஆக்குண்டா கைத்தடியின் காதல் எல்லாம் கடவுள் கிட்ட சேர்க்குண்டா உச்சிலா போல காதல் ஊருக்கெல்லாம் சொந்தமடா பானா காத்தாடி நாகானா குத்தாடி பானா காத்தாடி நாகானா குத்தாடி காதல் பண்ண போறியா கத்து தரேன் பாரியா காதல் என்னும் செடி வளர கண்கள் தானே யூரியா சாயம் பூசும் உதடு ரெண்டும் சவுக்கார் பேட்ட வீடா இந்த கொண்டி தோப்பு தோட்டக்காரி கொப்பளிக்கும் சோடா நாட்டு கட்ட நல்ல கட்ட முகு மட்டும் முந்திரி கொட்ட ஓகே வணக்கம் அண்ணா வணக்கம் சரி இன்றைக்கு நாகாதிபன் அண்ணாண்ட 40வது பிறந்த நாள் ஓ 40வது பிறந்த நாள் நல்ல பெருசாக எல்லாம் செய்கிறீங்க அதுக்காண்டி பிரதர் சர்ப்ரைஸ் டெலிவரியை சர்ப்ரைஸாக ஒருத்தங்க அனுப்பியிருக்காங்க அண்ணாவை போய் சந்தோஷப்படுத்திட்டு வேற சொல்லி கிஃப்ட் எல்லாம் வந்து ஓ அப்போ உங்களை வந்து சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிற ஆளை யாரா இருக்கும் உங்களை அனுப்பி வச்சது விலங்குல கிள பேர் இருக்கணும் யாருன்னு சொல்ல தெரியல ஆனா தந்தவர் வந்து சொல்லிவிட்டவர் போன உடனே தண்டை பேர் தான் சொல்லுவார் அவர் லண்டன்ல இருந்து சிவன் சிவனோட பேர் லண்டன்ல இருந்து வரையில இந்த கிஃப்ட் இது வந்து ஸ்ரீலங்கால இருந்து தான் வந்தது நீங்க போய் என்னட்ட கேட்குறீங்க நானே போய் தான் சொல்லுவேன் ஏன்னா நான் உண்மையை சொன்னா நீங்க வந்து டக்குன்னு அவங்களோட பேர் சொல்லிடுவீங்க அதுக்காண்டி போய் தான் சொல்லுவேன்
யோசிக்கிறீங்க. நீங்கள் சொல்லாமல் நான் கிஃப்டை தந்துட்டு போகிறது சரியில்லை. ஆனால் நீங்கள் அவங்களோட பேர் சொன்னால் தான் நான் தருவேன். விளங்கல? பிரேமன் எங்கே இருக்கார்? இங்கே வெளிநாட்டில் பிரேமன் இல்லை. அதானே சொன்னேன், சிலது ஸ்ரீலங்காலேருந்தும் வந்திருக்கலாம். விளங்கல? ஏன்னா இதுக்காக நினைக்கிறேன் வேறையில. சரி, அப்ப வேறாவதால வேற உங்களோட இதே கோபமா இருக்கலாம். நிறைய பேர் இருக்குன்னு சொன்னீங்க. நான் வந்தது ஏதோ 3 பேர் பேர் போலதான் இருக்கு. அதான் நீங்க சொல்லுங்க, நான் பாப்பேன் யாரு நீங்க சொல்ற பேர். அதுக்கு நான் வந்தா நான் கவர்மெண்ட் சொல்லுவேன். உங்களோட வைஃப் அனுப்பி இருக்க சான்ஸ் இல்லையா? விளங்கல? அவன்கிட்ட வேலைன்னு சொல்லல, அவன் அனுப்பி இருக்கலாமோன்னு கேட்கிறேன். தெரியல. அப்ப நீங்க சேர்ந்து டான்ஸ் ஆடுறீங்களா? நான் சொல்றேன் யாருன்னு. இல்ல, டான்ஸ் ஆடுறீங்களா? சரி, அப்ப என்ன பாட்டு போட நீங்களே சொல்லுங்க. ஒரு பாட்டு, நான் அந்த பாட்டை போடுறேன். பாட்ட போடட்டா? இல்லைங்கள? சரி, நான் போடுறேன், நீங்க ஆடுங்கன்னு சொல்லிட்டு கிஃப்டை தரேன். ஓகேயா? என்ன பார்த்து கொஞ்சம் சிரிச்சாலே, சிக்கிலதா சுத்த விட்டுட்டாலே, அவ மாவா போட்ட மச்சாங்க அத அமைக்க வந்தானே. மாமாதான் பின்னால் வராண்டா, எனக்கு லைசன்ஸ் கூட இல்லடா, மச்சி பைக்கத்தான் கொஞ்சம் திருப்புடா, இப்போ 100 ஸ்பீட ஏத்துடா.
பைக்கில் தான் சுத்த விட்டுட்டாலே அவ மாவா போட்ட மச்சாங்க அதை அமைக்க வந்தானே மாமாதான் பின்னால் வராண்டா எனக்கு லைசன்ஸ் கூட இல்லடா மச்சி பைக்கத்தான் கொஞ்சம் திருப்புடா இப்போ 100 ஸ்பீட ஏத்துடா சரி அப்ப அண்ணா ஆடினா குறைவு, அக்கா தான் நல்ல வடிவாயெல்லாம் ஆடினவா, அண்ணா ஆடினது குறைவு. விளங்குது? சரி அப்ப நான் அண்ணா காண்டி சொல்லட்டுமா அக்கா காண்டி சொல்லட்டுமா? கிஃப்ட் தான் உங்களோட பேரு. சரி அப்ப அண்ணாக்கு தானே கிஃப்ட் வந்தது, அப்ப நான் அண்ணா காண்டி சொல்றேன். என்ன விளங்கல? சிவன் தான் 100 வீதம் அடிச்சு. ஆனா சிவன் தெரியல, அருள் ஃபேமிலி என்ற ஒரு பெயரோட வந்திருக்கு. அருள் ஃபேமிலி தெரியலையா? அருள் ஃபேமிலி ஓ லண்டன்ல இருந்தாங்க. தெரியுமா? சரி அப்ப அவர் தான் இன்னைக்கு கூட பிறந்த நாளுக்கு கிஃப்ட் எல்லாம் கொடுத்துட்டு வர சொல்லி சொன்னார். அப்ப நீங்க வந்து அவருக்கு என்ன சொல்ல போறீங்க? சரி ஓகே. அப்ப நாங்களும் அண்ணாக்கு பிரதர் சர்ப்ரைஸ் டெலிவரி சார்பாக இனி பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.